ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு 3ஆம் பிறை தரிசனம் 7/7/2024. ரொம்ப அபூர்வமான நாள். இந்த 3ஆம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் தன்னுடைய சிரசில் சூடியிருக்கார். அதனால இந்த 3ஆம் பிறையை தரிசனம் பண்றது அப்படின்றது சிவபெருமானையே தரிசனம் பண்றதுக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் பிறையை தரிசனம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரவங்களுக்கு மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம், சகலவிதமான செல்வங்கள் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். படிக்கிற குழந்தைகள்லாம் 3ஆம் பிறை தரிசனம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்பு திறனும் அதிகமாகும். 3ஆம் பிறை தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரே ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு நீங்கள் 3ஆம் பிறை தரிசனம் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய வாலெட்டில் நீங்கள் செலவு பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பதிவுகளையும் நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு துளி பச்சரிசி. இந்த பச்சரிசியும் சந்திர பகவானுக்கு உரியது தான். இந்த பச்சரிசியை உங்களுடைய உள்ளங்கைகளில் சும்மா ஒரு 4-5 இருந்தால் கூட போதும். அதையுமே உங்கள் கைகளில் நாணயத்தோடு சேர்த்து வச்சுக்கோங்க. சந்திர தரிசனம் பண்ணும் பொழுது எதிரையே உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பச்சரிசி நாணயம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவர் அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியில் நீங்கள் முடிச்ச மாதிரி கட்டிட்டு அதை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு 3ஆம் பிறை தரிசனத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே போகும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.